ஸோ இந்த மீன ராசிக்கு இப்போ வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்போ தான் எங்களுக்கு விடியல் வரும்? ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜென்ம சனி வேற போயிட்டுருக்கு. நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்களாம், எதுவும் சக்ஸஸ் ஆகலை. ஏன் பிரம்மன் எங்களுக்கு இப்படி போட்டு எழுதி வச்சுருக்காரு? இதுலேருந்து நாங்கள் எப்போ தான் வெளியில் வருவோம்? பிரம்மன் ஏதாவது நல்லதாக எழுதியிருக்காரான்னு கேட்டு ரொம்ப சோகமாக பார்த்துட்ருக்காங்க சார் எல்லாரும் மீன ராசிக்காரங்களா. சொல்லுங்கள் சார். நிச்சயமா. இனி சந்தோஷப்பட வேண்டிய நேரம் வா வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். கவலையப்படாதீங்க, இனிமேல் சந்தோஷம் தானா. முதல்ல பிரம்மன் அம்சத்திலே ம் 12ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ராசி எங்க இருந்தாலும் ஒரு நீர் பாங்கான இடத்தில் வீடோ இடமோ அமைச்சு கொண்டால் இந்த ராசி ஜெயித்து கொண்டே இருக்கும். ஏன்னா மீனம் இல்லை. மீனம் அப்போ நீர் பாங்கான இடம் இல்லைன்னா சார் நீர் பாங்கான வாட்டர் டேங்காக இருக்கலாம். ம் கோயில் அருகில் இருப்பவர்கள் ஜென்மசனி எல்லாத்துக்கும் வருகின்ற காலகட்டம் அது தொந்தரவு தான். இப்போ அவங்களுக்கு பொதுவாக இப்போ என்ன அனுபவிக்கிறாங்கன்னா மனப்பதட்டம், ஏதோ ஒரு டிப்ரெஷன். 100% உழைக்கிறோம், 20% ரிப்பீட் வருது, பயம் இருக்கும்ல சார். ஜென்மசனி இருக்கு. ஜென்மசனி. அது இல்லாமல் இவங்க மற்றவங்ககிட்ட வண்டியை மட்டும் இரவல் வாங்கக்கூடாது. அது கடன் வாங்கிட்டு ஓட்டிக்கிறேன், அதை வாங்கக்கூடாத ராசி நிறைய பேருக்கு டேமேஜ் ஆகிருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து இந்த ஜோதிடர் யுகம் சேனலை வந்து எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து நிறைய விஷயங்களை உங்களுக்காக நாங்கள் இன்னும் என்ன பண்ணலாம், இந்த ராசி பலன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். அப்படி ஒரு அருமையான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை உங்களுக்காக பிரம்மன் எழுதிய விதி அப்படின்றது என்ன புதுசாக இருக்கா? செம்மையாக இருக்குங்க. இந்த பிரம்மன் எழுதிய விதி 12 ராசிக்கும் இருக்கான். அப்படி என்ன அந்த பிரம்மன் நம்ம 12 ராசிக்கும் என்னதான் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவர் சாதாரண ஆள் இல்லைங்க. அவர் வந்து ஜோதிடம், பிரசன்னம் பார்க்குறாரு, வாஸ்து பார்க்குறாரு. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் வேணும்னு வச்சுக்கோங்களேன், அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ற ஒரு ஃபோன் நம்பரை செலக்ட் பண்ணி கொடுப்பாரு. சரி, கார் வாங்கிட்டேங்க, இந்த காருக்கு ஒரு லக்கி நம்பர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லக்கியான கார் நம்பரையும் உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஸோ இப்போ என்னென்ன பண்ணுறாரு பாருங்க. அவர் வந்து ஜோதிடம் பார்க்குறாரு, வாஸ்து பார்க்குறாரு, நியூமராலஜி பார்க்குறாரு, அது இல்லாமல் இந்த வாழ்வியல் பரிகாரம் பார்க்குறாரு. உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாத்தையும் கரைச்சி குடித்து உங்களுக்கான ஒரு ராசி, உங்களுக்கான ஒரு நம்பர் எல்லாமே அவ்வளோ அழகாக கொடுத்து நிறைய பேருக்கு நிறைய லக்கு கிடச்சி அவ்வளோ ரசிகர்களை சம்பாரித்து வச்சுருக்காரு நம்ம விஜயகுமார் அவர்களை. அவரை வந்து நம்ம ஒரு அருமையான ஒரு பதிவில் தான் நம்ம சந்திக்கிறோம். அதான் பிரம்மன் எழுதிய விதி. பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கும்னு அவர்கிட்ட கேட்போமா? வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். அதாவது ஜெகஜோதியாக உட்காந்துருக்கீங்க, அருமையாக நிறைய விஷயங்களை வந்து கரைச்சி குடித்து இத்தனை விஷயங்களையும் பண்ணி நிறைய ரசிகர்களை வந்து சம்பாரித்து வச்சுருக்கீங்க. எப்படி இதெல்லாம் சொல்லுங்கள். எல்லாம் இறைவன் செயல் தான் சொல்லணும். ஜோதிடத்தில் இருக்கிற ஆர்வம் முதல்ல இந்த பிரம்மன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டீங்க, அதை பேசிடுவோம். முதல்ல பிரம்மன் இறைவன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவமாக ராசி அம்சத்தை கொடுத்துருக்கார். ஒவ்வொரு ராசியும் தன் வாழ்க்கையில் இதெல்லாம் பிறப்பு முதல் இறப்பு வரை சந்திக்கக்கூடிய நற்பலன்கள், கர்ம வினை பயன்கள் அனைத்தையும் ஒரு சில விஷயம் இருக்குது. அப்போ இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எப்படி மாறி தொழில், மனைவி எப்படி வரும், திருமணத்துக்கு முன் வளர்ச்சியா, திருமணத்துக்கு பின் வளர்ச்சியா, வேலையில் வளர்ச்சி அதிகமாக, இது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதா, இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பிரித்து கொடுத்துருக்கார். இப்போ ஒவ்வொரு ராசியும் அதுபடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகும் பொழுது என்ன ஆயிரும்னா எளிமையாக பயன்படுத்தக்கூடிய அம்சம் வந்துடும். பிறப்பிலிருந்து ஒரு 70 வயது வரைக்கும் இருக்கிற அனைவருக்கும் இது நடந்தே தீரும். இது நட்சத்திர அடிப்படையில், ராசி அடிப்படையிலே வேலை செய்யுங்க. அப்போ அது கூட ஜாதகத்தை நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது 100க்கு 100%. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது 50% விஷயம் இப்போயே தெரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம வாழ்க்கையில் 50% நாலேஜோடு இன்றைக்கி பார்க்குறவங்க, இப்போ நம்ம பேச போகிற வீடியோவில் ஒரு 60-65 வயசு இருக்கிறவங்க இந்த ராசிக்கு ஆமாம் எனக்கு எல்லாமே நடந்திருக்கேன்னு சொல்ல போகிறாங்க. உங்களுக்கு உண்டான இறைவன் யார், உங்களுக்கு உண்டான வழிவகை எல்லாத்தையும் தெளிவாக பிரம்ம நம்ம என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். இப்போ நான் என்ன தெரியுமா, அவங்க சார்பாக தான் உங்களை கேள்வி கேட்க போகிறேன்.
அவங்க மனசுல என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நான் கேள்வியா உங்களை கேட்க போறேன் இந்த பிரம்மன் எழுதிய விதியில. சார், இந்த பிரம்மன் எழுதிய விதி இந்த சப்ஜெக்ட்ல கடைசி, அதாவது நிறைவு ராசி, உங்க பாணியில நிறைவுன்னு சொல்லணும் இல்லையா? நிறைவு ராசி, இந்த 12 ராசியில நிறைவு ராசி மீன ராசி. ஸோ இந்த மீன ராசிக்கு இப்போ வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்போ தான் எங்களுக்கு விடியல் வரும்? ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜென்ம சனி வர போயிட்டுருக்கு. நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்களாம், எதுவும் சக்ஸஸ் ஆகலை. ஏன் பிரம்மன் எங்களுக்கு இப்படி போட்டு எழுதி வச்சிருக்காரு? இதுலேருந்து நாங்கள் எப்போ தான் வெளியில் வருவோம்? பிரம்மன் ஏதாவது நல்லதாக எழுதியிருக்காரான்னு கேட்டு ரொம்ப சோகமாக பார்த்துட்டு இருக்காங்க சார் எல்லாரும் மீன ராசிக்காரங்களா. சொல்லுங்க சார். நிச்சயமா இனி சந்தோஷப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். கவலையப்படாதீங்க, இனிமேல் சந்தோஷம் தானா. முதல்ல பிரம்மன் அம்சத்திலே 12ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ராசியோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? சுரகுரு தேவகுரு 2 பேரும் சம்பந்தப்படுகிற ஒரே ராசி இந்த ராசி தான். அப்போ குரு பகவான் இங்கே ஆட்சியாகும், சுக்கராச்சாரியார் உச்சம் பெறுகிற ராசி. முதல்ல இந்த ராசிக்கு சந்தோஷப்படும். பூர்வ புண்ணிய சந்திரன் இங்கே வருவது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். இந்த ராசி அறிவு அதிகங்க, மக்கள் தொடர்பு அதிகமாக இருக்கும், எளிதில் கற்றுக்கொள்ளும் தன்மை உண்டு, எளிதில் புரிதல் திறன். ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறது, இது ரைட்டு தப்பு பேசுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். சரி இதான் சொல்ல வர சொல்லு அப்படின்னு கேட்டிருக்கோம். இது ஆண் பெண் இருவருக்கும் பொருந்தும். நல்ல கருத்து எதாக இருந்தாலும் ஏற்றுக்குங்க. மாற்று கருத்து எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள திறமை படைத்தவர்கள் இந்த ராசி. இந்த ராசி எங்கே இருந்தாலும் ஒரு நீர் பாங்கான இடத்தில் வீடோ இடமோ அமைச்சு கொண்டால் இந்த ராசி ஜெயித்து கொண்டே இருக்கும். ஏன்னா மீனம். அப்போ நீர்ப்பாங்கான இடம் இல்லைன்னா சார் நீர்ப்பாங்கன்னா வாட்டர் டேங்காக இருக்கலாம். கோயில் அருகில் இருப்பவர்கள் மிகப்பெரிய உச்சம் தருவாங்க. அப்போ இவங்களுக்கு இயற்கையாகவே நீர், குளம், இந்த கோயில், டீச்சர் அப்படிங்கிறது, ஒரு டிரைவர். இவங்க வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, சார் எங்கள் வீட்டு எதிர்த்தாப்புல தான் சார் இபி கம்பம் போஸ்ட் கம்பம் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்குது, எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் டிரைவர் இருக்காங்க, டிரான்ஸ்போர்ட்டில் இருக்காங்க. இதெல்லாம் வருதா? நீங்கள் கரெக்டான இடத்துல இருக்கீங்க. பிரம்மா இதுதான்ப்பா உனக்கு அமைப்புன்னு சொல்லியிருக்காரு, அங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இதை விட்டுட்டு நம்ம வேற ஒரு மாடர்னைஸ்டு சம்மந்தப்பட்ட இடம் போனாலும் அங்கேயும் அது மாதிரி இருக்கணும். அப்போ பர்ஃபெக்ட் இடம். இந்த ராசிக்குங்க உள் உணர்வு அதிகம், இன்ட்யூஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தி, குலதெய்வம் அனுகிரகம் உண்டு. குறிப்பாக பெண் குலதெய்வத்தில் இருக்கிற பெண் தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிட்டா உலகத்தையே ஜெயிச்சிடலாம். வெரி குட். இப்போ ஜென்மசனி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஜென்மசனி எல்லாத்துக்கும் வருகின்ற காலகட்டம் அது தொந்தரவு தான். இப்போ அவங்களுக்கு பொதுவாக இப்போ என்ன அனுபவிக்கிறாங்கன்னா, மனப்பதட்டம், ஏதோ ஒரு டிப்ரெஷன். 100% உழைக்கிறோம், 20% ரிப்பீட் வருது, பயம் இருக்கும்ல சார். ஜென்மசனி. அது இல்லாமல் கடின உழைப்புக்கு தந்த ஊதியம் இல்லை. இதில் அந்த ஃபினான்ஸ் செக்டரில் இருக்கிறவங்களாம் படாத பாடுபட்டுடுறாங்க. ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட பணம் கரெக்டாக வருமா, குடும்பத்தை கரை தேர்த்திடுவோமா, இந்த மாதிரி. ஆனால் பிரம்மன் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு வர வேண்டிய பணம் குடும்பத்துக்காக வந்தே தீரும். 2ஆம் அதிபதி 9ஆம் உண்டு, நிச்சயமாக இறைவன் அருளாக இருக்கும். உங்களுக்கு எப்போல்லாம் பணம் கஷ்டம் வருதோ ஒன்றுமே இல்லை, முருகரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டான். சூட்சம ரகசியம் தெரியுமா? விசாக நட்சத்திரம் அன்று முருகர் வழிபாடு இவங்களுக்கு பொருளாதார விருத்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்போ விசாக நட்சத்திரம் அன்னைக்கு தான் கிருத்திகை கும்பிட்றோம், அது கும்பலம் தப்பு இல்லை. ஆனால் விசாக நட்சத்திரத்தான் இவங்களுக்கு உச்சத்தை தொடக்கூடிய ராசி உண்டு. இந்த ராசிக்கு இந்த ராசி பார்த்திங்கன்னா ஒன்று எப்பவுமே கவனமாக பிரம்மா என்ன எழுதியிருக்காருன்னா, நீ இடம் வீடு எல்லாமே அமையும்பா, அளந்து பாரு. பத்திரத்தில் இருக்கிறதுக்கு எதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும்? நிறைய பேர் பத்திரத்தை பார்த்து 40 அடின்னு இருக்கும், ஆனால் அளந்து பார்த்தா 39 இருக்கும். சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இவங்க மட்டும் இடம் வீடு சம்மந்தப்பட்டது வாங்கினா பர்ஃபெக்டாக இருக்கணும். இவங்க மற்றவங்ககிட்ட வண்டியை மட்டும் இரவல் வாங்கக்கூடாது. அது கடன் வாங்கிட்டு ஓட்டிக்கிறேன், அதை வாங்கக்கூடாத ராசி. நிறைய பேருக்கு டேமேஜ் ஆகிருக்கும். இந்த ராசிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டிங்க என்னென்னா, மழை வரும் காலகட்டத்தில் வீடு கட்ட பிளான் பண்ணுறதோ, திருமணம் சம்மந்தப்பட்ட பிளான் பண்ணுறதோ, எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட பிளான் பண்ணால் சக்ஸஸ் ஆயிரும். சூட்சம ரகசியம் தான். அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிளான் பண்ணணும். இடம் வீடு இதெல்லாம் அப்படி பார்த்து இப்படி பண்ணிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் பாசம் அதிகம் இந்த ராசிக்கு. ஆனால் அந்த குழந்தையோட பாசம் திருப்பி 100% கிடைக்குமா? அது கொஞ்சம் கம்மி தான். இந்த ராசி பார்த்தீங்கன்னா கடமை அவ்வளோதான். ஆனால் பிரம்மன் ஏன் இப்படி பண்ணணும்? ஆனால் அவங்க குழந்தை நல்லா இருக்கே, சந்ததி நல்லா இருக்கே அப்படின்னு. இவங்களுக்கு தந்தை பாசம் அதிகங்க. ஆனால் கிடைக்க வேண்டிய காலகட்டத்தில் அந்த பாசம் கிடைக்கல. தாய் பாசம், தாய்க்காக அவ்வளோ இயங்குவாங்க, ஆனால் தாய் திருப்பி கரெக்டாக கொடுக்க முடியல. இவங்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய விஷயம். இவங்களுக்கு ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டதில் மிகப்பெரிய
அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட ஆதாயம் உண்டு. உடல் நிலையை மட்டும் சரியாக பார்த்து கொண்டால் இந்த ராசி ஜெயித்து கொண்டே இருக்கும். உடல் மட்டும் ஒத்துழைப்பாது. இந்த ராசி சூட்சம ராசி உடச்சி பேசிடுவோம். 45 அந்த நியரஸ்ட் 45ல் வாழ்வில் ஒரு சறுக்கல் ஏற்பட வாய்ப்புண்டு. அந்த இடத்தை மீண்டு விட்டால் ஜெயித்து விடுவீர்கள். நிறைய பேர் 45 வயசுல ஒரு சின்ன சறுக்கல் வந்துன்னு சொல்லுவாங்க. ஒரு 60 வயசு இருக்கிறவங்க கேட்டாலும். இந்த ராசி பூர்வீக ரீதியான சொத்துக்கள் வருது சார் வாங்கலாமா, ஜோசியரையோ யார்கிட்ட கேட்டேன். பூர்வீக சொத்து நிறைய பேருக்கு செட் ஆகாத ராசி இந்த ராசி. ஓகே. பூர்வீக சொத்து நம்ம நிறைய பேருக்கு கொடுத்துருங்க, வித்துட்டு வாங்கிக்கோங்க அப்படிம்போம். இந்த ராசிக்கு மிகப்பெரிய தொந்தரவாக வந்து இது ஒரு நல்ல விஷயம் சார். சில பேருக்கு தெரியும் பூர்வீக சொத்து செட் ஆகாது. ஆமாம், மீன ராசிக்கு வந்து பூர்வீக சொத்து செட் ஆகாது. அது நீங்கள் எதுக்கும் ஜாதகத்தை நம்ம ஐயா கிட்டலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது செட் ஆகுதா இல்லையான்னு கூட சொல்லிடுவாங்க கரெக்டாக. இப்போ ஒரு சில அடகு வைத்த பொருளை கரெக்டாக மீட்க வேண்டிய ராசி இது. இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா அடகு வைத்த பொருள் மேக்ஸிமம் கடன் இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன வாழ்க்கையில் கடனை சந்திக்காத நபர் இல்லை ராசி இருக்கும். ஆனால் இதாக இருக்கும். சீட்டு போடுதல், சரியான ஆள்கிட்ட சீட்டு போடணும். இந்த ராசி பாவம் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா பணம் கொடுத்த பணம் வரல, இன்வெஸ்ட்மெண்ட் பணம் தவறாக போச்சு, இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பிரம்மன் விதி என்ன மீண்டு வரக்கூடிய அம்சம் உண்டு, அதுக்குண்டான வழிபாடு உண்டு. ஆரோக்கியம் ரீதியாக எப்பொழுதுமே ப்ரெஷர் என்ற ஒரு தொந்தரவும், உணவு சம்மந்தப்பட்டதில் சித்தா சம்மந்தப்பட்ட மெடிசன் எடுத்துகிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ராசிக்கு பிஸ்னஸ் மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணுறேன். பிஸ்னஸ் நல்லா இருக்குங்க. பிஸ்னஸில் உச்சம் தொட வாய்ப்புள்ள ராசி. வேலைக்கு போனாலும் சைடில் பிஸ்னஸ் தொடங்க வேண்டிய ராசி இந்த ராசி. கடல் கடந்து உணவு சம்மந்தப்பட்டது இந்த ராசிக்கு. வாழ்வியல் பரிகாரமே சமையல் செஞ்சு பழகிட்டா சகலமும் வெற்றி. சூப்பர். ஆணோ பெண்ணோ சமையல் மட்டும் பர்ஃபெக்டாக இருந்துக்கணும். கேட்ரிங் ஆரம்பிச்சிடலாம். கேட்ரிங் சம்மந்தப்பட்டது. அப்போ இவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டு, வண்டி வாகனங்கள், விவசாயம் சம்மந்தப்பட்டது ரொம்ப நல்லாயிருக்கும். காலில் மட்டும் கொஞ்சம் அடிபடக்கூடிய ராசியாக இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கணும். மலை பிரதேசங்கள், கோயில் கும்பாபிஷேகத்தில் மட்டும் கவனம். ஆக மட்டும் பெஸ்ட்டு ராசியில் இந்த ராசியும் ஒன்று. தேங்க்யூ சார். நன்றி நன்றி. இந்த ராசிக்கு உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருப்பாருன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்குதா? இதாங்க இந்த பிரம்மன் எழுதிய விதியில் தகைச்சு போய் நின்றுருப்பீங்க. ஆடாடா நமக்கா இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு. அதாங்க உண்மை. நீங்கள் நேரில் ஐயாவை பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் சொல்லுவார். பரிகாரங்களோட உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கான பல விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது இந்த பாருங்க, ஐயா வந்து ஒரு புக்கு தயாரிச்சிருக்காரு. இந்த புக்கு வந்து உங்களுக்கு ஜாதகம் கற்றுக்கணும், ஏன் ஜாதகத்தை நானே பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி படிச்சிங்கன்னா போதும். ஃபுல்லாக நீங்களே உங்கள் ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். இதில் எல்லா விஷயமும் இருக்குது. மறக்காமல் இதை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எங்கே வாங்கணும்னு சந்தேகம் இருக்கா? அமேசான்லேயே கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது. இந்த புக்கை ஆர்டர் பண்ணிங்கன்னா அதுலேயும் வாங்கலாம். இல்லை ஐயாவோட இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஐயா கிட்டே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அவர் புக் அனுப்பி வச்சுருவார். இதை மிஸ் பண்ணுறாதீங்க. அருமையான புக்கு. நீங்கள் நிறைய விஷயத்த உள்ளேருந்து கற்றுக்கலாம். நன்றி.